بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் சொல்வது என்ன என்ற தலைப்பினை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். இந்த தலைப்பு ஏன் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது என்றால், நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்திலே கடந்த பல வருடங்களாக மார்க்க ரீதியான பிரச்சனைகளையும் சமூக ரீதியான வேறு சில பிரச்சனைகளையும் கையில் எடுத்து அது குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரத்திலே இந்த ஜமாத் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய பிரச்சாரத்தினை இதுவரைக்கும் கேட்காத பல மக்கள், நாங்கள் என்ன சொல்லுகிறோம் என்பதனை எங்களுடைய எழுத்துக்களிலிருந்து தெரிந்து கொள்ளாத பல மக்கள், அவர்களுடைய ஆலிம் உலமாக்கள் சொல்லுகின்ற கூற்றுக்களை அடிப்படையாக வைத்துக் கொண்டு எங்களை பல இடங்களிலும் கடுமையாக எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த எதிர்ப்புகள் எல்லாம் கடந்த பல வருடங்களாக தமிழகத்திலே பல பகுதிகளிலும் எதிர்த்து ஒரு கட்டத்திலே அந்த எதிர்ப்புகள் எல்லாம் முனை மழுங்கி போய்விட்ட ஒரு சூழ்நிலை தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலே இன்றைக்கு நிலவிக் கொண்டிருக்கிறது. ஆனால் சின்னமனூர் போன்ற இன்னும் ஒரு சில பகுதிகளில் நாங்கள் என்ன சொல்கிறோம் என்பதனை எங்களுடைய வாய்களிலிருந்தும் எங்களுடைய பிரச்சாரங்களிலிருந்தும் கேட்காத மக்கள் இருக்கிற காரணத்தினால் இன்னும் ஒரு சில பேர் எங்களுடைய கருத்துக்களை விமர்சித்துக் கொண்டும் எதிர்த்து கொண்டும் இருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு நாங்கள் என்ன சொல்லுகிறோம் என்பதனை புரிய வைக்க வேண்டிய, எடுத்துச் சொல்ல வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிற காரணத்தினால் நாங்கள் சொல்வது என்ன என்ற தலைப்பு இங்கே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. நாங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை மிக சுருக்கமாக 2 வரிகளில் சொல்லி முடிக்க வேண்டும் என்றால், இறைவனின் வேதமாக திகழ்கிற திருமறை குர்ஆனை நாங்கள் உலகத்திற்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையினை நாங்கள் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த 2 அடிப்படையிலே தான் முஸ்லிம் சமுதாயம் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய போதனையினுடைய சாராம்சமாக, ரத்தின சுருக்கமாக இருக்கிறது. இப்படி சொன்ன உடனே பல பேரும் இதற்கு எதிர்ப்பு சொல்லுவார்கள். அப்படியானால் நாங்கள் எல்லாம் திருமறை குர்ஆனை ஏற்றுக்கொள்ளாதவர்களா? நாங்கள் எல்லாம் நபிகள் நாயகத்தை மதிக்காதவர்களா, நேசிக்காதவர்களா? நீங்கள் தான் புதிதாக எங்களிடத்திலே வந்து இஸ்லாத்தை சொல்லுகிறீர்களா என்றொரு கேள்வி எழும். அவர்களும் இஸ்லாத்தை சொல்லத்தான் செய்கிறார்கள், நபிகள் நாயகத்தை பின்பற்றத்தான் செய்கிறார்கள், நபிகள் நாயகத்தை மதிக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் முஸ்லிம் சமுதாயத்திலே இருக்கிற மற்ற எல்லா முஸ்லிம்களுடைய இந்த இஸ்லாமிய பின்பற்றுதலுக்கும் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற இஸ்லாமிய பிரச்சாரத்திற்கும் இடையிலே ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. இஸ்லாமிய சமுதாயத்திலே இருக்கிற அத்தனை முஸ்லிம்களுமே தங்களுடைய உயிருக்கும் மேலாக அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதிப்பதாக சொல்லுகிறார்கள். அவர்களுடைய மதிப்பு எந்த அளவிலே இருக்கிறது என்று சொன்னால், ஒரு அரசியல் தலைவரை, ஒரு சித்தாந்த ரீதியான சமூக தலைவரை அவர்களுடைய தொண்டர்கள் இன்றைக்கு எப்படி மதிக்கிறார்களோ, எப்படி நேசிக்கிறார்களோ, எப்படி பின்பற்றுகிறார்களோ, அந்த அடிப்படையிலே தான் முஸ்லிம் சமுதாயமும் தங்களுடைய தலைவராக திகழ்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறார்கள்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இப்படித்தான் ஒரு மற்ற தலைவர்களோடு இணைத்து பார்த்து அவர்களுடைய இடத்திலே வைத்துத்தான் ஒரு முஸ்லிம் பின்பற்ற வேண்டுமா என்று சொன்னால், மற்ற தலைவர்களை எப்படி பின்பற்றுகிறார்கள், நேசிக்கிறார்கள்? அவர் மீது கொண்டிருக்கிற நேசத்தினுடைய வெளிப்பாடாக அந்த தலைவர்களுடைய பிறந்த நாட்களிலே இரத்த தான முகாம்கள், நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். அல்லது அவர்கள் மதிக்கக்கூடிய தலைவர்களுடைய நினைவு நாளிலே அன்னதான நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். அந்த தலைவர்களை நினைவு கூறுவதற்காக வேண்டி ஆங்காங்கே பல இடங்களிலே சிலைகளை உருவாக்கி நட்டு வைப்பார்கள். அந்த தலைவர்களுடைய நினைவு நாளிலே அந்த சிலைகளுக்கு மாலையிட்டு அருகிலே இருக்கிறவர்களுக்கு இனிப்பு வழங்கி அந்த சிலையோடு கட்டிப்பிடித்து ஒரு போட்டோவிற்கு போஸ் கொடுத்து இப்படிப்பட்ட சில காரியங்களை செய்துவிட்டோம் என்று சொன்னால் அவர்கள் தங்களுடைய தலைவர்களை மதிப்பதாக அதற்கு அர்த்தம் கொண்டு கொள்கிறார்கள். இப்படித்தான் ஒரு முஸ்லிம் நபிகள் நாயகத்தை மதிக்க வேண்டுமா? இப்படியெல்லாம் நபிகள் நாயகத்தினுடைய பிறந்த நாளிலே விழா எடுத்துவிட்டால், நபிகள் நாயகத்தினுடைய பெயரையும் புகழையும் புகழ்ந்து பேசிவிட்டால், நபிகள் நாயகத்தினுடைய பிறந்த தின விழா அன்றைக்கு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றினை உணர்ச்சி பொங்க மக்கள் மத்தியிலே உரை நிகழ்த்திவிட்டால், அத்தோடு ஒரு முஸ்லிம் நபிகள் நாயகத்தை மதிக்கக்கூடிய அந்த பண்புகள் நிறைவடைந்து விடுகிறதா என்று சொன்னால் கண்டிப்பாக கிடையாது. மற்றவர்கள் எல்லாம் இவ்வாறு செய்யக்கூடிய அந்த தம்முடைய தலைவர்களை, அந்த தலைவர்கள் என்ன சொன்னாரோ அதை தமது வாழ்க்கையிலே பின்பற்றுகிறார்களா? தலைவர்களை புகழக்கூடியவர்கள், தலைவர்களுக்கு விழா எடுக்கக்கூடியவர்கள், தலைவர்களுக்கு சிலை வைக்கக்கூடியவர்கள், தலைவர்களுக்கு மாலை மரியாதை செய்யக்கூடியவர்கள், தலைவர்களுடைய நினைவு நாளிலே அன்னதானம் வழங்கக்கூடியவர்கள், அந்த தலைவருடைய வாழ்க்கையிலே அவர் சொன்ன போதனைகளை, அவர் சொன்ன அறிவுரைகளை தங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கிறார்களா என்று சொன்னால் கடுகளவிற்கு கூட கடைபிடிக்க மாட்டார்கள். நம்முடைய தமிழகத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால், தமிழகத்திலே கடந்த பல வருடங்களாக ஆட்சி கட்டிலை பிடிக்கக்கூடிய அனைவருமே தமிழை மையமாக வைத்து தமிழ் கோஷத்தை முக்கியத்துவப்படுத்தி தமிழ் மொழிதான் வாழ வேண்டிய ஒரு மொழி என்று தமிழுக்கு இல்லாத பல சிறப்புகளையும் எடுத்துச் சொல்லி தமிழ் தமிழ் என்ற முழக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இந்த தலைவர்கள் எல்லாம் தங்களுடைய தமிழுக்கும் தாம் தமிழின் மீது வைத்திருக்கிற பற்றிற்கும் அடிப்படை எடுத்துக்காட்டாக திருவள்ளுவரையும் திருவள்ளுவருடைய அந்த திருக்குறளையும் மக்கள் மத்தியிலே போதித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அதை சொல்லி சொல்லியே எல்லா மேடைகளிலும் உரை நிகழ்த்துகிறார்கள். வள்ளுவருடைய புகழ் பாடுகிறார்கள். உலகத்திலே எந்த மனிதனாலும் கொடுக்க முடியாத ஒரு உலக பொதுமறையை வள்ளுவர் உலகத்திற்கு வழங்கி இருக்கிறார் என்றெல்லாம் அவர் குறித்து பாராட்டுகிறார்கள். வள்ளுவருக்காக ஊருக்கு ஊர் சிலை திறக்கிறார்கள். வள்ளுவருடைய திருக்குறளை மனனம் செய்து ஒப்புவிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் பரிசீலிக்கிறார்கள். ஒவ்வொரு வருடமும் வள்ளுவர் பிறந்த தினத்திலே அதற்கான நிகழ்ச்சிகள் எடுத்து பெருமையோடு பெருமிதம் கொள்ளுகிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில அந்த வள்ளுவருடைய போதனையை கடைபிடிக்கிறார்களா என்று சொன்னால் அந்த நிகழ்ச்சி நடத்துவார்கள், பேசுவார்கள். அந்த நிகழ்ச்சியிலேயே வள்ளுவருடைய வார்த்தைகளை குப்பை தொட்டிக்கு அனுப்பிவிடுவார்கள். வள்ளுவருடைய எத்தனையோ போதனைகள் இருக்கிறது. வள்ளுவர் சொல்லுகிறார், கல்லுண்ணாமை என்று ஒரு பெரிய அதிகாரமே சொல்லுகிறார். திருக்குறளை எடுத்து பார்த்தால் 10க்கும் மேற்பட்ட குறள்கள். அதுல சாராயம் குடிக்க கூடாது, மதுபானம் அருந்தக்கூடாது, இது மாதிரியான மதுபானம் அருந்துகிறது மனிதனுக்கு கேடு, உடலுக்கு கேடு, நாட்டுக்கு கேடு. இதை வச்சு ஒருத்தன் சம்பாத்தியம் பண்ணினான் என்று சொன்னார் அவனும் கொள்ளைக்காரனும் ரெண்டு சமம் தான் வள்ளுவர் சொல்றார். ரோட்ல நின்று மக்களுடைய காசு பணத்தை அடிச்சு புடுங்கிறான் ஒரு கொள்ளைக்காரன். அவன் சம்பாதிக்கிற சம்பாத்தியமும் ஒரு மதுபானத்தை விற்பனை செய்து அதன் வழியாக ஈட்டக்கூடிய பொருளாதாரமும் ரெண்டும் ஒண்ணுதான் என்று சொல்லி வள்ளுவர் சொல்லுகிறார். ஆனா இன்னைக்கு ஆட்சி நடத்தக்கூடிய எல்லா ஆட்சியாளரும் எடுத்துக்கொள்ளுங்கள். தமிழகத்தில் இருக்கிற கருணாநிதி எடுத்துக்கிட்டாலும் சரி, ஜெயலலிதா எடுத்துக்கொண்டாலும் சரி, அவங்க இந்த மதுபான கடைகளுக்கு அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை முக்கியத்துவமாக கொண்டு வருஷத்துக்கு 7000 கோடி ரூபாய் வருமானம் வருது,
எக்கச்சக்கமான லாபம் கிடைக்குது, அதை வச்சு நிறைய பட்ஜெட் போடலாம், நிறைய தேவைகளை நிறைவு செய்யலாம், எனவே மதுபானத்தை பொது உடைமையாக்குவோம், அதை நாட்டுடைமையாக்குவோம், அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை அரசாங்கத்துக்கு எடுத்துக்கொள்வோம் என்று சொல்லி அரசு நடத்துகிறார்கள். அரசாங்கத்திற்கு மதுபான விற்பனை அதிலிருந்து லாபம் பெறுகிறார்கள். இவரெல்லாம் வள்ளுவரை மதிக்கிற லட்சணம் இதுவா? வள்ளுவருக்கு விழா எடுத்து என்ன புண்ணியம்? வள்ளுவருக்கு சிலை எடுத்து என்ன புண்ணியம்? வள்ளுவருடைய திருக்குறளை மனப்பாடம் பண்ணி ஒப்புவிச்சவங்களுக்கு பரிசு கொடுத்து என்ன புண்ணியம்? ஒரு காசுக்கு பிரயோஜனம் இல்லை. இது மாதிரி எக்கச்சக்கமான போதனைகள். வள்ளுவருக்கான நிகழ்ச்சி நடக்கும். நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி ஏற்பாடு செய்யப்பட்டு சாப்பிட்டு போங்கம்பாங்க. வள்ளுவருடைய திருக்குறளை புரட்டினா நீ புலால் உண்ணாது, இறைச்சி சாப்பிடாது, புத்தி மட்டமா போயிரும், அது உலகத்துக்கு ரொம்ப கேடு தரக்கூடியது என்று சொல்லி ஆடு மாடுகள் இறைச்சி சாப்பிடுவதை வள்ளுவர் கண்டிக்கிறார். வள்ளுவருக்காக வேண்டி விழா நடத்திவிட்டு அதை கலைஞ்சு போகும்போது ஆட்டை மாட்டை அறுத்து தின்னுபிட்டு சந்தோஷமாக கலைந்து செல்லக்கூடிய கூட்டங்களை பார்க்கிறோம். இதுதான் அவர்கள் எல்லாம் தங்களுடைய தலைவர்கள் மீது வைத்திருக்கிற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் எடுத்துக்காட்டியதுதான். இப்படித்தான் மதிப்பாங்க. பேருக்கு மதிப்பாங்க, மேடையில மதிப்பாங்க, புகழும் போது மதிப்பாங்க, சிலையில மதிப்பாங்க, அன்னதானத்துல மதிப்பாங்க, ரத்த தானத்துல மதிப்பாங்க. ஒரு முஸ்லிம் இப்படித்தான் தனது இறை தூதரை மதிக்க வேண்டுமா? மீலாது விழா எடுத்து மதிக்கிறதோடு நிறுத்திக் கொள்ளணுமா? மௌலூது பாடல் என்ற பெயரில் நபிகள் நாயகத்தை புகழ்ந்து பாடுகிறோம் என்று சொல்லிவிட்டால் மதிப்பு முடிந்து விடுமா? அப்படித்தான் நம்முடைய சமுதாயமும் மதிக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கார்ட்டூன் வரைந்து ஒருவன் சித்தரித்து கேவலப்படுத்தி விட்டான். டென்மார்க் நாட்டில் இருக்கிற ஒரு ஓவிய கலைஞர். அந்த செய்தி மொத்த உலகத்திலும் கிடைக்கிறது, தமிழகத்திலும் கிடைக்கிறது. தமிழகத்தில் ஒவ்வொரு குக்கிராமத்தில் இருந்தும் கூட ரோட்ல வந்து நின்று போராட்டம் நடத்தினார்கள் முஸ்லிம்கள். இஸ்லாத்தை பத்தி தெரியாது, இஸ்லாத்தினுடைய போதனைகள் தெரியாது, ஆனா நபிகள் நாயகத்தை இழிவுபடுத்தி விட்டார் செய்தி கிடைச்ச உடனே கொந்தளிச்சு போய் ரோட்ல வந்து பதாகைகளை தூக்கி நின்று யாராவ நபிகள் நாயகத்தை எப்படி நீ கேலி சித்திரம் வரையலாம், அவனுடைய தலையடி என்று சொல்லி ஆக்ரோஷத்தோடு வீதிகளிலே இறங்கி போராட்டம் நடத்திய முஸ்லிம்கள், நாங்கள் நபிக்காக வேண்டி உயிரை அர்ப்பணிப்போம் என்று சொல்லக்கூடிய முஸ்லிம்கள் அவர்களுடைய வாழ்க்கையில நபிகள் நாயகத்தின் போதனைகளை கடைபிடிக்கிறார்களா? ஒரு தகப்பன ஒரு மகன் மதிக்கிறார் என்று சொன்னால் மதிப்புக்கு என்ன அடையாளம்? எங்க அத்தாவ மாதிரி உண்டா, என் தகப்பனார் மாதிரி உண்டா, அவர் மாதிரி பராக்கிரமசாலி யாரும் உண்டா என்று சொல்லி ஊரெல்லாம் பெருமையா பேசிவிட்டு தகப்பனார் கூப்பிட்டு சொல்றார், தம்பி பக்கத்து கடையில ஒரு டீ வாங்கிட்டு வாடாங்கிறார். மகனை கூப்பிட்டு போயா சோனையை பார்த்துக்கிட்டு தேவனை நீ போய் வாங்குங்கிறான். இவன் தகப்பனை மதிச்சான்னு சொல்லுவோமா? நாம தகப்பனை மதித்தேன் என்று சொன்னால் தகப்பனுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்படுகிறவன் தான் உண்மையிலே தகப்பனை மதித்தவன். ஊரெல்லாம் தகப்பனை பற்றி மேடை போட்டு பேசிவிட்டு தகப்பனை செருப்பால் அடிக்கிறவன தகப்பனை மதித்தவன் என்று சொல்லுவோமா? தகப்பனுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்படாதவனை தகப்பனை மதித்தவன் என்று எடுத்துக்கொள்வோமா? உலகத்தில் யாருமே அதை மதித்ததாக ஒத்துக்கொள்ள மாட்டோம். இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய சமுதாயமும் அப்படித்தான் செய்கிறது. நாங்கள் நபிகள் நாயகத்தை மதிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் நபிகள் நாயகம் சொன்ன வார்த்தைகளை வாழ்க்கையிலே கடைபிடிப்பதில்லை. அதைத்தான் நாங்கள் சொல்றோம். மதிக்கிறதுனா உண்மையா மதிங்க, நேசம் வைக்கிறதா உண்மையா நேசம் வைங்க, மேடைக்கு நேசம் காட்டாதீங்க, ஊருக்கு நேசம் காட்டாதீங்க, பேருக்கு நேசம் காட்டாதீங்க. நிஜமாவே உள்ளத்துல நபிகள் நாயகத்தின் மீது நேசம் வைத்து அவர்கள் காட்டிய வாழ்க்கை முறையினை உங்கள் வாழ்க்கையிலே கடைபிடிங்கள் என்று சொல்லுகிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நபிகள் நாயகத்தை மதிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய எனதருமை இஸ்லாமிய சமுதாய தலைவர்களே, அறிஞர் பெருமக்களே, சமுதாய குடிமக்களே, கொஞ்சம் உங்களுடைய உள்ளத்துல நெஞ்சத்துல கை வச்சு கேட்டு பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் நபிகள் நாயகம் வழிகாட்டி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஏதோ உங்களுக்கு எப்படி தொழுகிறது என்பதை மட்டும் சொல்லிக் கொடுக்க வந்த ஆளு கிடையாது. நீங்க எப்படி கடவுளுக்கான நோன்பு இருப்பது அதை மட்டும் சொல்றதுக்கு இந்த உலகத்துக்கு வரல. இறைவனை வணங்கி வழிபடுவது எப்படி அது சொல்வது மாத்திரம் நபிகள் நாயகத்தினுடைய வேலை இல்லை, அதையும் சொல்லுவாங்க. இறைவனை தொழுவது எப்படி, இறைவனுக்காக நோன்பு இருப்பது எப்படி, இறைவனின் பாதையில ஏழை எளிய மக்களுக்கு தர்மம் செய்வது எப்படி, இப்படி இறை வழிபாடுகளை சொல்லித் தருவதோடு இந்த உலக வாழ்க்கையின் ஒவ்வொரு ஏற்ற இறக்கத்திலும்
நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான மார்க்கத்தை வழிமுறைகளை உங்களுக்கு சொல்லித்தர வந்தவர்கள். அது மாதிரி ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கட்டத்திலையும் நபிகள் நாயகத்துடைய போதனைகளை பின்பற்றிட்டீங்களா? நெஞ்சத்துல கை வச்சு கேட்டு பாருங்க. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் தவிர்க்க முடியாமல் இடம்பெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சி திருமண நிகழ்ச்சி. ஒரு குறிப்பிட்ட பருவம் வந்துருச்சுன்னா, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் தங்களுடைய அந்த உணர்ச்சிகளுக்கு நியாயமான முறையில் வடிகால் தேவைப்படுகிற பொழுது முறையாக திருமணம் செய்து கொண்டு தம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி நான் திருமணம் செஞ்சுக்க மாட்டேன் என்று சொன்னால் பெரும்பாலும் போலியா தான் இருப்பாங்க. உண்மையில ஆம்பளையா இருந்தா பொம்பளையா இருந்தா அப்படி இருக்க முடியாது. குறிப்பிட்ட பருவம் வந்தா செஞ்சுதான் ஆகணும். செய்ய மாட்டேன்னு சொல்றவங்களுடைய கதி என்னங்கிறத பத்திரிகைகள் சொல்கிறது. மீடியாக்கள் டெய்லி பார்க்கத்தான் செய்யறோம். நாங்க கல்யாணம் பண்ணலாம், கல்யாணம் தான் பண்ண மாட்டாங்க. ஆனா கல்யாணம் பண்ணினா என்னெல்லாம் பண்ணுவாங்க, அதையெல்லாம் பண்ணுவாங்க. கல்யாணம் மட்டும் நடக்காத ஒழிய கல்யாணத்துக்கு பிறகு நடக்கிற எல்லா சமாச்சாரங்களும் நடக்கிறது, அன்னவீசியெல்லாம் நடக்கிறது. அதனால இஸ்லாம் என்ன சொல்கிறது? ஆம்பளையா பிறந்தா பொம்பளையா பிறந்தா மனிதனாக இருந்தா மனிதனுக்கு பாலியல் உணர்வு இருக்கிறது. அந்த உணர்வுகளுக்கு நியாயமான வடிகால் வேண்டும். அதை தடுக்க கூடாது. பசி எப்படி மனிதனுக்கு இயற்கை உணர்ச்சியோ, பசி வந்தா எப்படி சாப்பிடாம இருக்க முடியாதோ, தூக்கம் எப்படி இயற்கை உணர்ச்சியோ, தூக்கம் வந்தா எப்படி தூங்காம இருக்க முடியாதோ, தாகம் எப்படி அடிப்படை தேவையோ, தாகம் வந்தா தண்ணி குடிக்காம வாழ முடியாதோ, அது மாதிரி குறிப்பிட்ட பருவம் வந்தால் ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் குடும்ப வாழ்க்கையிலே இணையாமல் தங்களுடைய பாலியல் உணர்வுகளை தனித்துக் கொள்ளாமல் வாழ்க்கையை வாழ முடியாது. எனவே நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள். இஸ்லாம் அது ரொம்ப உயர்ந்த காரியமா சொல்கிறது. திருமணம் என்பது இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்டது. வேற எந்த சித்தாந்தத்திலையும் திருமண வாழ்க்கை என்பது வலியுறுத்தப்பட்டது கிடையாது. நபிகள் நாயகம் சொன்னாங்க, அன்னிக்காஹ மின் சுன்னதி ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி. திருமணம் என்பது என்னுடைய வழிமுறை. யார் அந்த வழிமுறையை புறக்கணிக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் கிடையாது. கல்யாணம் முடிக்கணும், அவர்தான் முஸ்லிம். ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும் நான் கல்யாணம் முடிக்க மாட்டேன், நான் கடவுளிடத்துல நெருங்க போறேன், கடவுளுக்கான நீங்க வாழ்க்கை அர்ப்பணிச்சுட்டேன், நான் என்ன திருமண பந்தத்தில் ஈடுபட மாட்டேன் என்று சொன்னால் அவர் இஸ்லாத்திலே குறை செய்து விட்டார். இஸ்லாத்தை முழுமையா ஃபாலோ பண்ணல அர்த்தம். திருமண வாழ்க்கை ரொம்ப அவசியம், ரொம்ப கண்டிப்பா வலியுறுத்தப்பட்ட ஒன்று. இந்த கருத்தை இஸ்லாமிய சமுதாயம் அத்தனை பேரும் ஒத்துக்கொள்கிறோம். இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கிற எந்த கொள்கை பிரிவினருக்கும் இதுல மாற்று கருத்தே கிடையாது. எத்தனை பிரிவுகளாக பிரிந்து கிடந்தாலும் கல்யாணம் பண்ணணும் என்பதை அத்தனை பேருமே ஒத்துக்கொள்கிறோம். சமுதாயத்தில் எல்லோருமே திருமணம் செய்கிறோம். ஆனால் அந்த திருமணத்தை நபிகள் நாயகத்தினுடைய வழிமுறையாக சொல்லித் தரப்பட்ட அந்த திருமணத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் சொன்னார்களோ அப்படி நம்முடைய சமுதாயம் திருமணம் செய்கிறதா? கல்யாண நிகழ்ச்சி என்பது நபிகள் நாயகம் அதுக்கு வழிமுறையை சொல்லி தந்தாங்க. கல்யாணம் இன்னைக்கு எப்படி நடக்குது? நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்க? கல்யாணத்துக்கான பல்வேறு இலக்கணங்கள், பல்வேறு அளவுகோல்களின் மிக முக்கியமான இலக்கணம் என்னவென்று சொன்னால், ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்கிற பொழுது அந்த பெண் பல விதங்களில் பாதிக்கப்படுகிறாள், பல்வேறு இழப்புகளை சந்திக்கிறாள். எனவே அந்த இழப்புகளை எல்லாம் கவனத்திலே கொண்டு அவளுக்கு ஒரு பெரிய தொகையை, அவள் விரும்பக்கூடிய தொகையை, பணத்தை அவளுக்கு அன்பளிப்பாக வழங்கிவிட்டு அந்த பெண்ணை மணமுடிக்க வேண்டும். கல்யாணம் முடிக்கிறார்னா ஆம்பளை பொம்பளைக்கு பணம் கொடுத்து விட்டு அவள் விரும்பக்கூடிய தொகையை கொடுத்து விட்டு திருமணம் முடிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. திருமண குர்ஆன்ல அல்லாஹ் இதை வலியுறுத்துகிறான். வஆத்துன் நிஸா ஸதுகாத்திஹின்ன நிஹலா. நீங்கள் மணமுடிக்கின்ற பெண்களுக்கு அவர்களுக்கு உரிய மனக்கொடைகளை, அந்த அன்பளிப்புகளை கொடுத்து விட்டு நீங்கள் மணமுடித்துக் கொள்ளுங்கள், கல்யாணம் முடிச்சுக்கங்க குர்ஆன் சொல்லுகிறது. இந்த சட்டத்தை முஸ்லிம்கள் ஃபாலோ பண்றோமா? இன்னைக்கு என்ன நடப்பு? நேர் தலைகீழாக இருக்கிறது. ஒரு பெண்ணுக்கு ஆண் கொடுக்க வேண்டும் என்ற சட்டம் புறக்கணிக்கப்பட்டு ஒரு பெண்ணிடத்திலே போய் பணம் வாங்கக்கூடிய கொடுமை எவ்வளவு! கல்யாண பேச்சு ஆரம்பிக்கிறது எப்படி? ஒரு பொண்ணை பார்க்க போறாங்கனாலே பொண்ணுடைய ஸ்டேட்டஸ் வச்சுதான் பெண் வீட்டுக்கு போறது. நமக்கு தகுந்த வீடா, கேட்கறது கிடைக்குமா, எவ்வளவு கடக்கலாம், எத்தனை லட்சம் முடுங்கலாம், எவ்வளவு நகை வாங்கலாம். பேச்சுவார்த்தை துவங்குகிற நேரத்தில் ஃபர்ஸ்ட் பேச்சு தான், எவ்வளவு தருவீங்க,
எத்தனை லட்சம் தருவீங்க? நகையாக எவ்வளவு தருவீங்க? பணமாக எவ்வளவு தருவீங்க? காராக மாப்பிள்ளைக்கு எவ்வளவு தருவீங்க? எத்தனை வீடு தருவீங்க? வெளிநாட்டு விசா தருவீங்களா? கடை வச்சு கொடுப்பீங்களா? பிசினஸ்க்கு முதலீடு பண்ணுவீங்களா? ஊருக்கு தெரிஞ்ச எவ்வளவு தருவீங்க? ஊருக்கு தெரியாம அண்டர் கிரவுண்ட்ல எவ்வளவு தருவீங்க? அது என்ன அண்டர் கிரவுண்ட்? பல ஊர் ஜமாத்துல அதுல கமிஷன் வேற. அவனே அடுத்தவன் கொள்ளை அடிக்கிறான். அந்த கொள்ளையில எங்களுக்கு 2% கொடு, 5% கொடுன்னு ஊர் ஜமாத்தார்களுடைய தொல்லை வேற. அதனால மாப்பிள்ளை வீட்டாரு பொன் வீட்டார் என்ன பண்றது? நம்ம 2 பேரும் அக்ரிமெண்ட் பண்ணிக்குவோம். எதுக்கு? வெளியில 5 லட்சம் கொடுக்கறியா, வெளியில 50,000 தான் கொடுத்தேன்னு சொல்லிவிடு, அல்லது ஊருக்கு 50,000 ரூபாய் கொடுக்க வேண்டியது வரும் என்று சொல்லி ஊருக்கு தெரிந்து எவ்வளவு, ஊருக்கு தெரியாமல் எவ்வளவு என்று வரதட்சணை பேரம் பேசப்படுகிறது. இது நீங்கள் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய லட்சணம் இதுவா? நபிகள் நாயகம் அவர்கள் இப்படித்தான் திருமணம் செய்தார்களா? இப்படித்தான் திருமணம் முடிக்கிற பொழுது ஒரு பெண்ணிடத்திலே போய் நீங்கள் பணம் கேட்க வேண்டும் என்று சொன்னார்களா? ஒரு பெண்ணிடத்திலே போய் பணம் கேட்பதற்கு என்ன நியாயம் இருக்கிறது? அதையாவது சிந்தித்தீர்களா? ஊர் ஜமாத்து கூடும்போதெல்லாம் பேசுறீங்கல்ல, ஒரு பஞ்சாயத்து பேசுறீங்க, ஒரு வழக்கு பேசுறீங்க, எப்பா எதுவா இருந்தாலும் நியாயத்தை பேசுகிறீங்க. நான் நியாயத்தை தான் பேசுவேன் தோல்ல கிடக்கிற துண்ட உதறி சட்டம் பேசுறீங்க. நியாயம் பேசக்கூடிய தலைவர்களே, நியாயம் பேசக்கூடிய உலமாக்களே, நியாயம் பேசக்கூடிய இளைஞர்களே, ஒரு கல்யாணம் முடிக்கிற பொம்பளை கிட்ட போய் நீ எவ்வளவு காசு தருவேன்னு கேட்கிறீங்களே, இதுல என்ன நியாயம் இருக்கிறது சொல்லுங்க. நீங்க இஸ்லாத்தை தூக்கி வைங்க, நீங்க முஸ்லிமா கூட இருக்க தேவையில்லை. ஒரு இந்து மதத்தை சார்ந்தவராக இருக்கட்டும், ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவராக இருக்கட்டும், ஒரு பௌத்த மதத்தை சார்ந்தவராக இருக்கட்டும், ஏன் கடவுளே இல்லை என்று சொல்லுகிற நாத்திகராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், கல்யாணம் முடிக்கும் போது பொம்பளைகிட்ட போய் வரதட்சணை வாங்குறதுக்கு என்ன நியாயம் சொல்லி பார்க்கணும். நியாயமா சிந்திச்சா திருமணம் என்பது வாழ்க்கையினுடைய ஒப்பந்தம் தானே, 2 பேரும் சேர்ந்து போட்ட அக்ரிமெண்ட் தானே. இந்த அக்ரிமெண்ட் லைஃப்ல 2 பேரும் சம அளவுல பங்களிப்பு செய்கிறோமா? 2 பேரும் சேர்ந்து ஒரு கடையை நடத்துறோம். நீ 1 லட்சம் ரூபாய் போடு, நான் 1 லட்சம் ரூபாய் போடுறோம். சம அளவுல பங்களிப்பு செய்வோம். ஒருவேளை ஒருத்தர் பணத்தை போட்டாரா, இன்னொருத்தர் வேலை செய்வார். நீ ஒர்க்கிங் பார்ட்னர், நான் ஸ்லீப்பிங் பார்ட்னரா இருக்கிறேன். சம அளவுல பங்களிப்பு செய்வோம். இதுதான் பார்ட்னர்ஷிப் உடைய பிசினஸ் தத்துவம், அடிப்படை தத்துவம். எந்த அளவுக்கு முதலீடு செய்கிறோமோ அந்த அளவுக்கு லாபத்தை பெற்றுக் கொள்வோம். இந்த குடும்ப வாழ்க்கை என்ற ஒப்பந்தத்தில் 2 பேரும் சம அளவில் பங்களிப்பு செய்கிறோமா? யாருடைய பங்களிப்பு அதிகம், யாருடைய உழைப்பு அதிகம் யோசித்து பார்த்தீர்களா? கல்யாணம் முடிந்த நிமிடத்திலிருந்து ஒரு பெண் செய்யக்கூடிய பங்களிப்பு அதிகம். குடும்ப வாழ்க்கையில் ஆணுடைய பங்களிப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அற்பத்திலே அற்பமான பங்களிப்பு தான் ஆம்பளைங்களுடைய பங்களிப்பு குடும்பத்துடைய முன்னேற்றத்தில். நாம நினைச்சுக்கிட்ட வெளியில போய் சம்பாத்தியம் பண்ணி கொடுத்த உடனே குடும்பம் ஆகா ஓகன்னு வளர்ந்துருச்சு. சம்பாத்தியம் பண்ணி கொடுக்கிறது மட்டும்தான் குடும்பத்தினுடைய வேலையா? அத்தோடு குடும்பம் முன்னேறியுமா? குடும்பத்துக்கு நல்ல பேர் கிடைச்சிருமா? குடும்பத்தில் வாரிசு பெருகிருமா? கல்யாணம் முடித்த நிமிடத்திலிருந்து இந்த குடும்ப வாழ்க்கைக்காக வேண்டி ஒரு மணப்பெண் உங்களுடைய மனைவி செய்யக்கூடிய தியாகம் எவ்வளவு? கொஞ்சம் மனக்கண் முன்னாடி யோசிச்சு பாருங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நாம நம்ம தந்தையுடைய நம்ம வீட்டில் இருக்கிறோம், நம்முடைய தாயோடு இருக்கிறோம், நம்முடைய சகோதரர்களோடு இருக்கிறோம், நம்முடைய வீட்டில் இருக்கிறோம், நம்ம தெருவில் இருக்கிறோம், நம்ம ஊர்ல இருக்கிறோம். கல்யாணத்துக்கு முந்தி எப்படி இருந்தோமோ கல்யாணத்துக்கு பிறகு அப்படியே இருக்கிறோம். கல்யாணம் முடிஞ்ச மறுநாள் நான் எங்க அப்பா வீட்டில் இருக்கிறேன், என்னுடைய தந்தையோடு இருக்கிறேன், என்னுடைய சகோதரனோடு இருக்கிறேன், என்னுடைய வீட்டில் இருக்கிறேன், என் தெருவில் இருக்கிறேன், என் ஊர்ல இருக்கிறேன். கல்யாணத்துக்கு முந்தி இருந்த மாதிரி கல்யாணத்துக்கு பிறகும் இருக்கிறேன். ஒரு பெண்ணுடைய நிலைமை என்ன? கல்யாண சைன் அக்ரிமெண்ட் போட்ட ஒப்பந்தம் போட்ட ஒரே காரணத்திற்காக 18 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் அவளை ஆளாக்கி பாராட்டி சீராட்டி
அன்பு செலுத்தி வளர்த்த அவருடைய சொந்த பெற்றோரை விட்டுவிட்டு, சகோதரர்களை விட்டுவிட்டு, உடன்படித்த தோழியர்களை விட்டுவிட்டு, தான் வாழ்ந்த வீட்டை விட்டுவிட்டு, தான் பிறந்த ஊரை விட்டுவிட்டு, ஏன் தன்னுடைய மாவட்டத்தை விட்டு, நம்மளை கல்யாணம் பண்ண ஒரே காரணத்துக்காக நாம எங்க இருக்கிறோமோ அங்க வந்து வாழ்க்கை நடத்த ஆரம்பிக்கிறாளே, இது தியாகமாக தெரியலையா உங்களுக்கு? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். வெளிநாட்டுக்கு போறோம், ஒரு 2 வருஷம் அக்ரிமெண்ட் வேலை, ஒரு 4 வருஷத்துல வந்துருவோம். எப்படி அங்க போய் வேலையை முடிச்சுட்டு திரும்ப ஊருக்கு தான் செட்டில் ஆக போறோம். நம்முடைய சகோதரனை வெளிநாட்டுக்கு அனுப்புறோம், நம்முடைய மகனை வெளிநாட்டுக்கு அனுப்புறோம். 1 வருஷத்துல வந்துருவான், 6 மாசத்துல திரும்பிடுவான், திரும்ப வந்து இங்கதான் வாழ போறான். நல்ல தெரிகிறது. அப்படிப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வெளிநாட்டுக்கு அனுப்புகிறோம். அனுப்பக்கூடிய நேரத்தில் அனுப்புகிறவர்களுடைய உள்ளத்தில் ஏற்படுகிற வேதனை எவ்வளவு? என் புள்ள போறானே, அம்மா அழுகுறா ஏர்போர்ட்ல நின்று. என் மகன் போறானே, என் கணவர் போறானே, என் சகோதரன் போறானே. 2 வருஷம் அக்ரிமெண்ட்ல போயிட்டு திரும்ப வரக்கூடிய அந்த உறவுகள், அந்த இழப்புக்கு அதையே உங்களால் தாங்க முடியல, வேதனைப்படுறீங்களே. இந்த மனைவியுடைய மகளுடைய பிரிவு எப்படிப்பட்ட பிரிவு? இனிமே அவ்வளவுதான். நம்ம வீடு அவளுக்கு வீடு, சொந்த வீடு இல்லை. அவள் பிறந்த வீடு அவளுக்கு உரிமைப்பட்ட வீடு இல்லை. அவள் புகுந்த வீடுதான் இனிமேல் காலாகாலத்திற்கும் வாழப்போகிற வீடு என்று சொல்லி ஒட்டுமொத்தமாக தன்னுடைய இருப்பிடத்தை மாற்றிக் கொள்கிறாளே, இது தியாகம் இல்லையா? அத்தோடு போச்சா அவளுடைய தியாகம்? கல்யாணம் முடிஞ்சு குடும்ப வாழ்க்கை நடக்குது, 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறோம். சந்தோஷத்தினுடைய வெளிப்பாடு நம்முடைய கரு அவளது வயிற்றிலே வளர ஆரம்பிக்கிறது. நம்முடைய வாரிசு அவளது வயிற்றிலே வளர துவங்குகிறது. வளர்ற வாரிசு வளர வளர நமது மனைவி படக்கூடிய அவஸ்தைகளை ஒவ்வொரு கணவனும் பார்க்கலையா? கல்யாணம் முடிஞ்சவங்க புள்ள பிறக்கலாட்டி ஊருக்குள்ள நீங்க தலை காட்டுவீங்களா? வருஷம் 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு, கல்யாணம் முடிஞ்சு புள்ள இல்ல, என்னத்துக்கு ஆகும்? பைத்தியம் முடிச்ச மாதிரி திரிகிறான் ஊருக்குள்ள. வெளிநாட்டுக்கு போன ஊருக்கு திரும்ப வந்துடுறான் முடிச்சிட்டு, புள்ள இல்லைங்க, என்ன ஆகுதுன்னு பாத்துறணும். ஆஸ்பத்திரிக்கு வீட்டுக்குமா அலைகிறான், லட்ச லட்சமா செலவு செய்கிறார். ஏன்? புள்ள இல்ல, புள்ள இல்ல. அந்த புள்ளை நமது மனைவியினுடைய கருவில வளர ஆரம்பிக்குது. அந்த குழந்தையினுடைய உருவாக்கத்தில் யாருடைய பங்களிப்பு அதிகம் யோசிங்களா? புள்ள வளர வளர பிள்ளையினுடைய வளர்ச்சியில ஒரு தந்தையுடைய பங்கு என்ன? நாம என்ன பண்ணணும்? மனைவியோடு சந்தோஷமா இருந்தோம், அவ்வளவுதான் நம்ம பண்ணுங்க வேலை. வேற என்ன நம்முடைய பங்களிப்பு? அவளும் சந்தோஷமாக இருந்தால், ஆனால் அந்த சந்தோஷத்துக்கு பிறகு அவள் வேதனை ஆரம்பிக்கிறது. 3 மாசம் ஆச்சு, 4 மாசம் ஆச்சு, எதையும் திங்க முடியல, திங்கிறதெல்லாம் வாந்தியா கொட்டுது, சாப்பாட்டுல விருப்பம் இல்லை, புளிச்சு போன மண் மாங்காய், ருசி இல்லாத மண்ணு, அது அவளுக்கு விருப்பமா தெரியுது. மண்ணெல்லி திங்கிறா, மாங்காய் வள்ளி திங்கிறா, புளிப்பான நெல்லிக்காய் வாங்கி திங்கிறா, கை காலம் சுரந்து வீங்கி போகுது, உடம்புல அவ்வளவு மாற்றம், நடக்க முடியல, ஓட முடியல, ஏற முடியல, இறங்க முடியல. ஒரு கட்டத்தில் நம்முடைய வாரிசை இந்த உலகத்தில் பெற்றுத்தரக்கூடிய அந்த கடைசி நிமிடத்தில் மரணத்தினுடைய வாசல் படியை தொட்டு திரும்புகிறாள் என்று சொல்லுகிற அளவுக்கு வேதனையுடைய உச்சகட்டத்தை அனுபவிச்சு நம்ம பிள்ளைய பெற்று தர்றாள. இந்த தியாக பெண்மணிக்கு ஒரு கணவன் கொடுக்கிற மதிப்பு என்ன? எவ்வளவு தருவேன் என்று கேட்பதா? எத்தனை லட்சம் தருவேன் என்று கேட்பதா? கேவலமா இல்ல? இறைவன் நமக்கு அழகான திடகாத்திரமான உடம்பை கொடுத்திருக்கிறாயே. பெண்ணை விட உடல் வலு அதிகம் நமக்கு, மூளையிலே சிந்தனை திறன் அதிகம் நமக்கு, அறிவியல் பூர்வமாவே.
அறிவியல் பூர்வமாக கூட வேலைப்பழுவை தாங்கக்கூடிய மூளை திறன் பெண்ணை விட ஆம்பளைக்கு தான் ஜாஸ்தி. உடல் திறன் பெண்ணை விட ஆணுக்கு தான் ஜாஸ்தி. எல்லா விதத்திலும் பொருளீட்டுவதற்கு பணம் சம்பாதிப்பதற்கு தகுதி பெற்ற ஒரு ஆண்மகன் கல்யாணம் முடிக்கிற பொம்பளைகிட்ட போய் காசுதான் கேட்கிறவங்க கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம மானம் இல்லாம, அது எப்படி வருது? கண்ணுக்கு எதிரில் தெரியுது. பாதிக்கும் மேற்பட்ட பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டாருக்கு கொடுக்கிற பணம் எப்படி? சம்பாதிச்சு கொடுக்கிற பணமா? அவருடைய வியாபாரத்தில் வந்த பணமா? என்ன பணம்? பள்ளிவாசலா ஏறி இறங்கி பிச்சை எடுத்து கொடுக்கிற பணம். தெரியலையா? இல்லை என்று மறுக்க முடியுமா யாராவது? ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையில பள்ளிவாசல்ல ஜும்மா தொழுகைக்கு பிறகு துண்டி ஏந்தி நிக்கிறான. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. உனக்கு இறைவன் 4 ஆம்பளை பிள்ளைய கொடுத்துட்டான், தெனாவட்டா இருக்கிற 4 பொம்பளை பிள்ளைய பெற்றவன் கூணி குறுகி சின்னமனூருக்காரன் மெட்ராஸுக்கு வாரான் பிச்சை எடுக்க. மெட்ராஸுக்காரன் சின்னமனூருக்கு வாரான் பிச்சை எடுக்க. திருடி கூட பொழைச்சிருவாங்க மனுஷன். பிச்சை எடுக்கிறது ஏன் பெரிய கௌரவமான தொழில் தான் பண்றான்? பிச்சை எடுக்கிறது மாதிரி ஒரு கௌரவமான ஒண்ணு இல்ல, அப்படியே பண்றான், விரும்பியா பண்றான். பிச்சை எடுக்கிற கௌரவமா நினைச்சா உள்ளூர்ல பண்ணுவானா இல்லையா? ஏன் பண்ணல? உள்ளுக்குள்ள உடம்பு அறுக்குது. வேற வழியில் என்ன பண்றது? பிள்ளைய பெத்துட்டோம், 2 பொம்பளை பிள்ளை 3 பொம்பளை பிள்ளை, ஒவ்வொரு பிள்ளைங்க 1 லட்சம் கூட 2 லட்சம் கூடன்னு கேட்கிறான். என்னமா பண்ணிட்டு ஆகணும், இல்லாட்டி மானம் போகும். நம்ம பிள்ளை தப்பு தண்டால இறங்கிட்டா என்ன பண்றது? அதுக்கு முன்னாடி நம்ம கரை சேர்த்து ஆகணும் என்ற அச்சத்துல, வேதனையில, வறுமையில ஒவ்வொரு பள்ளிவாசலையும் துண்டேந்து நிக்கிறான. வரதட்சணை கேட்கக்கூடிய பெற்றோர்களையும் இளைஞர்களையும் பார்த்து கேட்கிறேன், அந்த இடத்துல உங்களை வச்சு கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க போய் ஒரு துண்டை விரிச்சு ஐயா பிச்சை போடுங்க, பாபா சலாம் அலைக்கும், அந்த சலாமே ஒரு விதம். நீ சலாம் சொல்லி பாரு, வேதனையுடைய அளவு புரியும். இதைத்தானப்பா சொன்னோம், வாங்காதீங்கப்பா, அநியாயம், இஸ்லாத்துக்கு எதிரானது, பொம்பளைங்களுக்கு கொடுக்கத்தான் வேணும், இல்லைன்னா சமுதாயத்தில் ஒரு பெரிய கேடு. இதை சொன்னா தப்பா? இதுக்கு எங்களை அடிப்பீங்களா? இதுக்காண்டி எங்களை பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா? இதுக்காண்டி எங்களை மிரட்டுவீங்களா? பெரிய பின்விளைவுகளை சந்திக்க நேரிடும். ஜமாத் நிர்வாகி சொல்றார், சின்னமனூர் கிளை தலைவரை பார்த்து, டிஎன்டிசி தலைவரை பார்த்து சொல்றாரு, ஒழுங்கா மரியாதையா இந்த கூட்டம் நடத்துறதுல நிப்பாட்டிக்க, இல்லாட்டி பெரிய பின்விளைவை சந்திக்க நேரிடும். என்ன விளைவு? நாங்க இதுவரைக்கும் காணாத ஒரு விளைவா நீங்க காட்ட போறீங்க. இது மாதிரி 1000 விளைவுகளை சந்தித்து விட்டு நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் சமூக களத்தில். யாருடைய மிரட்டலுக்கும் அஞ்சு ஓடக்கூடிய கூட்டமாக அல்லாஹ் இந்த கூட்டத்தை ஆக்கல. எத்தனை அடக்குமுறை இந்த 30 ஆண்டு காலத்தில், எத்தனை மிரட்டல்கள் இந்த கடந்த கால அனுபவத்தில் எங்களுக்கு தெரியும். நாங்கள் இதை சொன்னால், சீர்திருத்தத்தை பேசினால், திருமறை குர்ஆனை போதித்தால், நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை எடுத்து சொன்னால் எங்களை உலகம் எதிர்க்கும் என்று ஏற்கனவே தெரிஞ்சுதான் இந்த களத்திலிருந்து நாங்க நிக்கிறோம். ஏன்? இது ஆரம்ப இஸ்லாத்திலிருந்து, முதல் மனிதரிலிருந்து ஏகத்துவ கொள்கை யாரெல்லாம் கையில் எடுத்தாங்களோ எல்லாருக்கும் இந்த பிரச்சனை வந்துச்சு. யாரையுமே சமூகம் எடுத்த எடுப்புல ஒத்துக்கொள்ள, யாருடைய கருத்துக்களை எடுத்தவுடனே அங்கீகரிக்கல, அடித்தார்கள். நபிமார்கள் படாத அடியா? நபிமார்கள் சந்திக்காத பிரச்சனைகளா? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஏற்பட்ட விளைவு என்ன? என்ன செஞ்சாங்க? என்ன சொன்னாங்க? பெரிய நெருப்பை மூட்டி நெருப்புக்குள்ள தள்ளி விட்டு அந்த சமுதாயம் எண்ணத்திற்காக அந்த தண்டனை கொடுக்கப்பட்டதை கொள்ளையடித்தார்களா? பிறர் குடியை கெடுத்தார்களா? அடுத்த பெண்ணை அபகரித்தார்களா? மோசடி செய்தார்களா? நாணயம் வச்சு நடந்தார்களா? என்ன செய்தார்கள்? அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கப்பான்னு சொன்னாங்க. அதுதான் அவங்க செஞ்ச வேலை. சமுதாயம் கொடுத்த பரிசு நெருப்பு குண்டத்துல தள்ளிச்சு. ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
உலகத்து தலைவர்களுடைய தரவரிசையில முதலிடத்திலே வைத்து பார்க்கப்படுகிற அண்ணலம் பெருமகனார் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய ரிசல்ட் என்ன? அவங்க அந்த சமுதாயம் ஒழுங்கா வாழ விட்டுச்சா? சொந்த ஊரை விட்டே விரட்டி அடித்தார்கள். அவர்களுடைய உயிருக்கு விளை வைத்தார்கள். அவர்கள் கொல்லப்படக்கூடிய கடைசி இரவுல தான் பிறந்த சொந்த பூமியை விட்டுவிட்டு, தான் சம்பாதித்த சொத்து பத்துக்களை எல்லாம் விட்டுவிட்டு ஒரு அகதியை போன்று மக்கமா நகரத்திலிருந்து மதினாவிலே வந்து தஞ்சம் புகுந்தார்களே, எதற்காக? இதை சொன்னதுக்கு தான். பொம்பளைகிட்ட காசு வாங்காதியப்பா, அல்லாஹ் சொன்னதுக்கு மாற்றம் செய்யாதியப்பா, இறைவனுடைய இடத்துல வேற யாரையும் கொண்டு வைக்காதியப்பா என்று இறைவனுடைய கட்டளைகளை உலகத்துக்கு சொன்னதுக்கு அந்த உலகம் கொடுத்த தண்டனை அது எங்களுக்கும் தெரியும். நாங்களும் அதை சொன்னா எங்களுக்கும் அதுதான் நிலைமை. எங்களை விட புனிதர்களுக்கே அந்த நிலை என்று சொன்னால், இந்த உலகத்தினுடைய முன்மாதிரிகளுக்கே அந்த நிலை என்று சொன்னால், இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இறை தூதர்களுக்கே அந்த நிலை என்று சொன்னால், நாங்கள்லாம் ஏமாத்துறோம், தெரிந்துதான் நிக்கிறோம், ஆனாலும் நிற்போம். நீங்க எதிர்த்தாலும் நிற்போம், நீங்கள் அடித்தாலும் சொல்லுவோம், நீங்கள் ஊர்விளக்கம் செய்தாலும் சொல்லுவோம். இன்னும் எவ்வளவு பிரச்சனைகள் உங்களால் செய்ய முடியுமோ அதிகார வர்க்கத்தை துணைக்கு அழைத்துக் கொண்டு வேண்டுமானால் நீங்கள் செய்யுங்கள், செய்யலாம், செய்வீர்கள். பல ஊர்களிலே செய்தார்கள், அனுபவித்திருக்கிறோம். காவல்துறையை துணைக்கு கூப்பிடுவாங்க, அரசியல்வாதிகளுடைய பலத்தை பயன்படுத்துவாங்க. எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய இறுதி மூச்சு எங்களின் உள்ளிலே ஓடிக்கொண்டிருக்கிற வரை இந்த சத்திய இஸ்லாத்தினை உங்கள் மத்தியிலே திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருப்போம். அதுல ஒரு காலம் நாங்க பின்வாங்க போறதில்லை. ஏன் சொல்றோம்? நீங்க எதிர்க்கிறது எங்களை அறியாமையில் எதிர்க்கிறீங்க, அதனால சொல்றோம். நாங்க என்ன சொல்றோம்னு தெரியாம எதிர்க்கிறீங்க. நாங்க ஏதோ புதுசா இஸ்லாத்தில் இல்லாத கொண்டு வந்து சொல்ற மாதிரி உங்களுக்கு மூளை செலவை செய்திருக்கிறார்கள் உங்களுடைய ஆளுங்கள். நாங்க குர்ஆன்ல இருக்கிறத மட்டும்தான் சொல்லுவோம். நபிகள் நாயகத்துடைய போதனைகள் என்ன இருக்குதோ அதை மட்டும்தான் சொல்லுவோம். எங்களுடைய பிரச்சாரத்தில் அதற்கு எதிராக ஏதாவது ஒண்ணு சொன்னா நீங்க காட்டினா இந்த மேடையில நிரூபிக்க தயார். நாங்க தாராளமா வாங்க. எங்களை ஆங்காங்கே என்று விமர்சிக்கக்கூடிய ஆலிம் உலமாக்களுக்கு நான் அழைப்பு விடுகிறேன். இதோ இந்த மக்கள் மன்றத்திலே நாங்கள் செய்யக்கூடிய தவறுகளை எங்களுக்கு முன்னாடி சுட்டி காட்டுங்க பார்க்கலாம். நீங்க இஸ்லாத்தில் இல்லாத சொல்லிவிட்டோம், ஜும்மால பேசுவீங்க, அவன் அப்படி சொன்னா இப்படி சொன்னார்கள், புதுசு புதுசா பேசுறார்கள். என்னத்த புதுசா சொல்லிவிட்டோம்? நாங்க எங்க கையில மடி எடுத்து போட்டு சொன்னோமா? நாங்கள் தான் உண்மையில நபிகள் நாயகம் கொண்டு வந்த பழைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள். இந்த ஆலிம்களும் உலமா பெருமக்களும் எதிர்ப்பதற்கு என்ன காரணம்? அவர்கள் மற்றவர்களை ஏவி விடுவதற்கு என்ன காரணம்? ஒரே காரணம் தான், எங்களுடைய வரவு அவர்களில் பலருடைய வயிற்றுப்பாட்டிற்கு வேட்டு வைத்து விட்டது, பல பேருடைய வருமானத்திற்கு வேட்டு வைத்து விட்டது. என்ன சொல்றோம்? நாங்க இறைவனுக்கு வழிபாடு செஞ்சா இறைவனுடைய மார்க்கத்தை பயன்படுத்தி உலகத்துல காசு பார்க்காதீங்க, மார்க்கத்தை சொல்லி சுரண்டாதீங்க, சுரண்டி பிழைக்காதீங்க, மார்க்கத்தில் இல்லாத மக்கள் மத்தியில் சொல்லி காசு பணத்தை அநியாயமா கொள்ளையடிக்காதீங்க. இந்த அறிஞர் பெருமக்கள் எல்லாம் இஸ்லாத்தை சொல்லி அப்படித்தான் வேலை செய்கிறாங்க. எதை எடுத்தாலும் அதற்கு இல்லாம எதுவும் நடக்கக்கூடாது, அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறாங்க. கல்யாணமா அஜர்த்து வரணும், கல்யாணத்துக்கும் அஜர்த்துக்கு என்ன சம்பந்தம்? அஜர்த்து வந்து என்ன செய்ய போறாரு? கல்யாணங்கிறது ஒரு அக்ரிமெண்ட், அக்ரிமெண்ட்ல அஜர்த்துக்கு என்ன வேலை? சம்பந்தப்பட்ட மாப்பிள்ளை இருக்கட்டும், பெண்ணு இருக்கட்டும், பெண் வீட்டார் இருக்கட்டும், பெண்ணை பெற்றவங்க இருக்கட்டும், மாப்பிள்ளை பெற்றவங்க இருக்கட்டும், பேசி முடிக்கட்டும், கல்யாணத்தை முடிச்சுட்டு போகட்டும். அஜர்த்து வர வேண்டிய அவசியம் என்ன? அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி அஜர்த்து வருவாரு, வந்துட்டு ஒரு 10-50 ரூபாய் கைமடக்கு வாங்கிட்டு போவாரு. அஜர்த்து தான் தேதி குறிச்சு கொடுப்பாரு.
அவங்கள்ட்ட போய் தான் தேதி கேட்கணும். இன்னும் பல ஊர்ல இருக்கிற சின்னமனூர்ல இருக்கா என்னன்னு தெரியல. எங்க எப்படி பழக்கம் அதற்கு குறிக்கிறது இல்லையா? அப்போ இல்ல மாறிடுச்சு. எங்க ஊர் பக்கம் இன்னும் சில கிராமத்துல மிச்சம் இருக்கு. அதற்கு போய் டேட்டு கேட்பாங்க கல்யாணத்துக்கு. அதற்கு ஒரு நல்ல தேதியா பார்த்து சொல்லுங்க. அவர் சொல்லுவார் 18ஆம் தேதி வச்சுக்கோங்க. நல்ல நாள் பார்த்து சொல்ல. என்ன இவர் எப்படிதான் நல்ல நாளை பார்த்தாரு? நல்ல நாள் கெட்ட நாள் எங்க இருக்குது உலகத்துல? கடவுள் படைச்ச நாள் எல்லாமே நல்ல நாள் தானே. நேரத்துக்கு நல்லதையோ கெட்டதையோ செய்யற ஆற்றல் கிடையாது. என்னத்தை இந்த தேதியில வச்சுக்க அந்த தேதியில வச்சுக்க அதற்கு சொல்றாரு. கிட்ட நெருங்கி போய் கேட்டா அதற்கு அந்த தேதியில தான் ஃப்ரீயா இருக்கிறாங்க. அதனால அந்த தேதியை பிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. நேரத்தை வச்சு காலத்தை வச்சு கணிக்கிறது இல்ல. கணிக்கவும் முடியாது, கணிக்கவும் கூடாது. அறிவுபூர்வமா சிந்திச்சா அது ஏற்கனவே அந்த வாதமே கிடையாது. ஒரே நேரத்தில் ஒருத்தனுக்கு நல்லது நடக்கும், ஒருத்தனுக்கு கெட்டது நடக்கும். காலையில 10 மணியிலிருந்து 12 மணி வரை நல்ல நேரத்தில் போடுவாங்க. அந்த 10 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் உலகத்துல எவனுக்குமே கெட்டது நடக்காதா? யார் வீட்டிலையும் மௌத்து விழாதா? யாரு பொருளையும் திருடு கொடுக்க மாட்டானா? எங்கேயுமே ஆக்சிடென்ட் நடக்காதா? எங்கேயுமே கெட்ட செய்திகள் வராதா? வரத்தான் செய்யும். ஒரு நேரத்தில் நல்லது நடக்கும், அதே நேரத்தில் கெட்டது நடக்கும். அது அவனுக்கு இறைவன் விதித்த விதிப்படி நடக்கக்கூடியது. அதற்கிட்ட போகாதீங்க. பல பேர் நிப்பாட்டி விட்டோம். அதனால இங்க பயப்படுற. ஆகா, இங்க இவனு வளர்ந்துட்டானுன்னா நமக்கு வர்ற வருமானத்துக்கு வேட்டு வச்சிருமே, காசு சம்பாதிக்க முடியாத. ஒரு வீட்டுல மௌத்து விழுறதுக்கு வழி கிடையாது. யாராவது ஒருத்தர் இறந்து போயிட்டாங்களா அதற்கு தான் வருமானம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சீசன்ல பிசினஸ் நடக்கும்ல. அதற்கு மாதிரி எல்லா சீசன்லயும் பிசினஸ். துணிக்கடைக்காரனுக்கு பொங்கல் வந்துச்சா, தீபாவளி வந்துச்சா, அவருக்கு பிசினஸ் நடக்கும். டாக்டருக்கு மழை பெய்யுதா, எங்க பார்த்தாலும் சீக்கு பிடிச்சதா, அவன் டாக்டருக்கு பிசினஸ் ஆரம்பிக்கும். அதற்கு மாதிரி பிசினஸ் எப்படி? ரெகுலர் பிசினஸ். எப்ப பார்த்தாலும் 1 by 1 ஏதாவது ஒண்ணு ஊர்ல காலியாகிட்டே இருக்கும். மூத்தவர்கள் விடை பெற்று போய்கொண்டே இருப்பார்கள். போ 40 நாள் பாத்தியா, ஒரு ஆளுக்கு 7ஆம் நாள் பாத்தியா, வருஷம் பாத்தியா, 40 நாளைக்கு தொடர் பாத்தியா வச்சு ஒரு நாளைக்கு 20 ரூபா 30 ரூபா கணக்கு போட்டு மொத்தமா பல்கா ஒரு அமௌண்ட். டெய்லி 40 நாளைக்கு வீட்டுல சாப்பாடு ஆக்க வேண்டிய கரைச்சல் கிடையாது. மத்தவங்க எல்லாம் போய் பாத்தியா வீட்டுல சாப்பிட்டு வருவா. எப்படி சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருப்பாங்க. அதற்கு எப்படி வருவாரு? சாப்பிட்டுட்டு கையில ஒரு தூக்குவாளியோடு வருவார். என்னையா தூக்குவாளி? அவர் வீட்டுக்கும் சேர்த்து. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இப்படி இறந்தவர்களுக்கு ஃபாத்திஹாக்கள் ஓதப்பட்டுச்சா? ரசூலுல்லாஹ்வுடைய அருமை மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்தார்களே. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது ரசூலுல்லாஹ் வச்ச நேசம் எப்படிப்பட்ட நேசம்! அவர்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ரசூலுல்லாஹ் வேற திருமணமே பண்ணிக்கல. அவங்களுடைய மரணத்துக்கு பிறகுதான் அடுத்த திருமணமே பண்றாங்க. அந்த அளவுக்கு கதீஜாவை ரசூலுல்லாஹ் நேசிச்சாங்களே. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்ததற்கு பிறகு கூட அவர்களை நினைத்து நினைத்து அவர்களை புகழ்ந்து பேசிக் கொண்டிருந்தாங்களே. வீட்டுல ஏதாவது விசேஷமா சாப்பாடு ஆக்கிட்டாங்கன்னா கதீஜாவுடைய நண்பர்களுக்கு தோழியர்களுக்கு அந்த சாப்பாட்டை கொடுத்து விடுவாங்களே. அந்த அளவுக்கு தன்னுடைய மனைவியான கதீஜா அவர்கள் மீது நபிகள் நாயகம் நேசம் வச்சாங்களே, பாசம் வச்சாங்களே. அப்படிப்பட்ட பாசம் நிறைந்த மனைவியருடைய மரணத்திற்கு நபிகள் நாயகம் ஃபாத்திஹா ஓதினார்களா? கத்தம் ஓதினார்களா? 40ஆம் நாள் கொண்டாடினார்களா? வருஷ ஃபாத்திஹா ஓதினார்களா? மனைவி மாத்திரமா? நபிகள் நாயகத்தினுடைய மகன் இப்ராஹிம் இறந்து போனாரு, ரசூலுல்லாஹ் ஓதல. நபிகள் நாயகத்தினுடைய மகள் ஜெயினப் மரணிச்சாங்க, ரசூலுல்லாஹ் ஃபாத்திஹா ஓதல. நபிகள் நாயகத்தினுடைய மகள் ருக்கையா மரணிச்சாங்க, ரசூலுல்லாஹ் ஃபாத்திஹா ஓதல. 40ஆம் நாள் ஓதல, 7ஆம் நாள் ஓதல, 3ஆம் நாள் ஓதல, வருஷ ஃபாத்திஹா ஓதல, கத்தம் ஃபாத்திஹா ஓதல. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல மரணிச்ச யாருக்குமே ஓதவில்லை என்று சொன்னால் நம்ம எப்படி ஓதுறது? ரசூலுல்லாஹ் காட்டாத ஒரு செய்தி மார்க்கம் என்ற பெயரால் ஒரு முஸ்லிம் பின்பற்றலாமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். ஒருவர் ஒரு அமலை செய்கிறார், ஒரு காரியத்தை. எப்படிப்பட்ட காரியம்? நாம சொல்லித்தராத ஒரு காரியத்தை செய்தால், நம்மிடமிருந்து கட்டளையிடப்படாத ஒரு காரியத்தை செய்தால்
அந்த காரியம் அல்லாஹ்விடத்திலே நிராகரிக்கப்படும். ஏன்டா செஞ்சேன்னு கேட்பான் அல்லாஹ். ஃபாத்தியா ஓதுனா, கத்தம் ஓதுனா அல்லாஹ் மறுமையில கேட்பான், இதை ஏன் நீ செஞ்ச? நன்மைக்காக வேண்டிதான் செஞ்ச. நன்மைனா நான் உனக்கு சொன்னனா? என்னுடைய தூதர் உனக்கு சொல்லி தந்தாரா? பிறகு நீ எங்கிருந்து நன்மையை கண்டுபிடிச்ச? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தராத எந்த நன்மையும் உலகத்தில் மிச்சம் கிடையாது. அவங்க சுட்டி காட்டாத எந்த தீமை உலகத்தில் மிச்சம் கிடையாது. எதை எதையெல்லாம் செஞ்சா அல்லாஹ் நன்மையை தருவானோ எல்லா நன்மையை ரசூலுல்லாஹ் பட்டியல் போட்டு விலக்கி தந்துட்டாங்க. எது எது எல்லாம் மனிதனுக்கு தீங்கு தருமோ அது அனைத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டியல் போட்டு விலக்கி கொடுத்துட்டாங்க. நீங்க புதுசா ஒரு நன்மையை செஞ்சா என்ன அர்த்தம்? இந்த நன்மையை ரசூலுல்லாஹ் சொல்லி தராம போயிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மார்க்கத்தை முழுசா சொல்லல. அவங்க சொல்லாட்டி என்ன, நாங்க செய்வோம், நீங்க புதுசா செய்றீங்க. அதான அர்த்தம். நபிகள் நாயகத்தினுடைய அந்த தூதுத்துவத்தினுடைய பணியை குறைத்து மதிப்பிடுகிறீங்களா? முழுசா சொல்ல வேண்டியது என்ன சொல்லாம போயிட்டாங்கன்னு ரசூலுல்லாஹ் குறை சொல்றீங்களா? நீங்கள் ஃபாத்தியா ஓதினால் அந்த ஃபாத்தியாவிற்கு அதான் அர்த்தம். அல்லாஹ்வுடைய தூதர் மார்க்கத்தை முழுசா சொல்லல. அவங்க சொல்லாட்டி என்ன, நாங்க செய்வோம், நீங்க புதுசா செய்றீங்க. அதான அர்த்தம். நபிகள் நாயகத்தினுடைய அந்த தூதுத்துவத்தினுடைய பணியை குறைத்து மதிப்பிடுகிறீங்களா? முழுசா சொல்ல வேண்டியது எல்லாம் சொல்லாம போயிட்டாங்கன்னு ரசூலுல்லாஹ் குறை சொல்றீங்களா? நீங்கள் ஃபாத்தியா ஓதினால் அந்த ஃபாத்தியாவிற்கு அதான் அர்த்தம். அதை ஓதாதீங்கன்னு சொல்றோம். உங்களுடைய காசு பணத்தை இழக்காதீங்க, உங்களுடைய இறை நம்பிக்கையை வீணாக்காதீங்க. இதை சொல்றது தப்பா? எதை செஞ்சாலும் அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சதை மட்டும் செய்யுங்க மார்க்கத்தின் பெயரால். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அதற்கு சொன்னாரு, பெரியார் சொன்னாங்க, ஊர்காரங்க சொன்னாங்க, எதுவும் மார்க்கம் கிடையாது. இது எங்களுடைய பிரச்சாரத்தில் நாங்கள் எடுத்து வைக்கிற முக்கிய போதனை. தவறு இருந்தால் சுட்டி காட்டுங்க, திருத்திக் கொள்கிறோம். இல்லாத ஒன்று புதிய கருத்தை சொன்னால் சுட்டி காட்டுங்கள், தவறை சீர்திருத்திக் கொள்கிறோம். அதை விட பெரிய மேட்டர் என்ன தெரியுமா? நம்முடைய சமுதாயத்தில் இறை நம்பிக்கை தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை அத்திவார கொள்கை. லா இலாஹ இல்லல்லாஹ் எல்லாருக்குமே தெரியும். யாரை போய் கேட்டாலும் இஸ்லாத்தினுடைய அடிப்படை லா இலாஹ இல்லல்லாஹ்ன்றாங்க. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. வணக்கம்னு ஒண்ணு செஞ்சா அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் செய்யணும், வேற யாருக்கும் செய்யக்கூடாது. இதுல யாருக்காவது கருத்து வேறுபாடு இருக்குமா? எந்த முஸ்லிம் ஜமாத்துகளுக்கான அமைப்புகளுக்காவது இதுல ரெண்டு கருத்து இருக்குமான? யாருக்கும் இருக்காது. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது. இதுதான் இஸ்லாம். வணக்கம்னா எது வணக்கம்? தொழுகிறது மட்டும்தான் வணக்கமா? நோன்பு வைக்கிறது மட்டும்தான் வணக்கமா? ஹஜ் செய்யறது மட்டும்தான் வணக்கமா? திருக்குர்ஆனை படிப்பது மட்டும்தான் வணக்கமா? அல்லாஹ்வை zikr செய்து நினைவு கூறுவது மட்டும்தான் வணக்கமா? இதுவெல்லாம் வணக்கம் தான். இதை தாண்டி இன்னும் பல வணக்கங்கள் இருக்கிறது. அதை வணக்கம் என்று நம்முடைய சமுதாயத்துக்கு சொல்லிக் கொடுக்காத காரணத்தினால அது வணக்கம் என்றே தெரியாமல் நம்ம சமுதாயத்தில் பல பேர் அந்த வணக்கத்தை அல்லாஹ்வை விட்டு வேறு யாருக்கெல்லாமோ அந்த வணக்கத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வணக்கத்தில் ஒரு வணக்கத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அத்ஆவு ஹுவல் இபாதா. துஆ செய்வது இருக்கிற இறைவனிடத்தில் கையேந்தி பிரார்த்திப்பது வணக்கத்திலேயே ரொம்ப தலை சிறந்த வணக்கம் இறைவனிடத்திலே பிரார்த்திப்பதுதான். ஏன் அப்படி சொன்னாங்க? தொழுகையை விட, நோன்பை விட, இன்னும் பிற வழிபாடுகளை விட கடவுளிடத்திலே கையேந்தி பிரார்த்திப்பதுதான் வழிபாட்டிலே சிறந்தது. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, வழிபாடு என்றாலே என்ன அர்த்தம்னா, கடவுளை நம்முடைய எஜமானனாக ஒத்துக்கொண்டு நம்முடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய இடம் தான் வழிபாடுகள். வணக்க வழிபாடுன்னு சொன்னாலே கடவுளுடைய ஆளுமையை நான் ஒத்துக்கொண்டேன், கடவுள் என்னை படைத்தவன், நான் அவனால் படைக்கப்பட்டவன், கடவுள் என்னுடைய எஜமானன், நான் அவனுடைய அடிமை,
அவன் என்ன சொன்னாலும் நான் கட்டுப்படுவேன் என்று அந்த கட்டுப்பாட்டை வெளிப்படுத்தக்கூடிய தருணங்கள்ல வழிபாடு என்பது. நம்முடைய பலகீனத்தையும் இயலாமையும் வெளிப்படுத்தக்கூடிய இடம் தான் வழிபாடு என்பது. அப்படிப்பட்ட பலகீனம் வெளிப்படக்கூடிய இடம் எது? நம்ம தொழுகையில வெளிப்படுறதை விட தொழுகும் போதாக தக்பீர் கட்டி நிற்போம், அதுக்கப்புறம் ருக்குவுக்கு போவோம், சஜிதாவுக்கு போவோம். பலகீனம் அவ்வளவு வெளிப்படல. ஆனா பிரார்த்திக்கக்கூடிய நேரத்தில் யோசிச்சு பாருங்க, நம்முடைய இயலாமை எல்லாம் கடவுள் இறை முன்னாடி சொல்லி, யா அல்லாஹ் என்னால ஒண்ணும் முடியாதல்ல, நீ எனக்கு இரக்கம் காட்டலாட்டி, நீ எனக்கு அருள் புரியாட்டி, நீ இந்த உதவியை செய்யலாட்டி நான் நஷ்டவாளி ஆயிருவல்ல, என்னால முடியாது ரப்பே, நீதான் எனக்கு அருள் புரியணும்னு அழுது புலம்பி நம்முடைய பலகீனத்தை எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய தருணம் கையேந்தி பிரார்த்திக்கக்கூடிய தருணம் தான். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, துவா தான் வழிபாட்டிலேயே சிறந்த வழிபாடு. துவாங்கிறது நம்முடைய சமுதாயத்துக்கு வழிபாடு என்று சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? துவா பத்தி எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க? துவானா நம்முடைய தேவைக்காக அல்லாஹ் இடத்துல கேட்கிறோம், அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்முடைய கஷ்டத்துக்கு, நம்ம வீட்டில் நம்முடைய கடையில வியாபாரம் நடக்கிறதுக்கு, நம்முடைய வீட்டில் யாருக்காவது நோய் நொடி வந்துருச்சுன்னா அந்த நோயை குணமாக்குறதுக்கு, இதுக்காக வேண்டி இறைவனிடத்தில் நாம பிரார்த்திக்கிறோம். இவ்வளவுதான் துவாவுடைய வேலைன்னு நினைக்கிறோம். துவா என்பது இறைவனுக்கு செய்யக்கூடிய வணக்கம் என்று நினைத்தோமா? அப்படி நமக்கு சொல்லி தந்தார்களா? நம்முடைய அறிஞர் பெருமக்கள் அதை நமக்கு விளக்கினார்களா? யார் நமக்கு துவாவை வழிபாடுன்னு சொல்லி தரல. அதனால் ஏற்பட்ட விளைவு என்ன? ஊருக்கு ஊர் தர்காக்கள் முளைத்திருக்கிறது. இறந்து விட்டவர்களை அடக்கம் செய்து வச்சு, அந்த அடக்க ஸ்தலத்தில் ஒரு பெரிய கட்டடத்தை கட்டி வச்சு, அந்த கட்டடத்தில் விளக்கு பொருத்தி வச்சு, அங்க கொண்டு போய் எண்ணெய் ஊத்தி, அங்க கொண்டு போய் சாம்பல் வச்சு, அங்க கொண்டு போய் சக்கரை பூந்தி வாங்கி கொடுத்து, அங்க போய் நின்று கொண்டு அவுளியாக்களே, நாதாக்களே, பெரியார்களே, மகான்களே, முரீதுகளே, ஷேக்குகளே, முஸ்லீம்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லா ஊர்லயும் இந்த முசீபத். தர்கா இல்லாத ஊரே இல்லைன்னு சொல்லிடலாம் போல. இங்க இருக்குதா? சின்னமனூர்ல இருக்குதா? யார் இருக்கா? அவுளியா யாரு? வேறு இல்லையா? லோக்கல் அவுளியா தானே? இங்கே லோக்கல் அவுளியா ஒருத்தர் இருக்கிறார், எல்லா ஊர்லயும் இருக்கிறார். அது என்ன அவுளியா? அது என்ன தர்கா? அதுக்கு இஸ்லாத்துக்கு என்ன சம்பந்தம்? அங்க போய் இறந்து போனவர்கிட்ட போய் கையேந்திரீங்களா? நீங்க சொல்ற அவர் கேட்குமா? முதல்ல அவர் அடக்கம் பண்ணி வச்சு உள்ள வச்ச உடம்பு கூட உள்ள தோண்டி பார்த்தா இருக்க. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி செத்து போனவர்கிட்ட போய் அவுளியாக்களே நீங்க தான் புள்ளைய தரணும்னு கேட்கிறீங்களே, அவர் புள்ளைய தர்றதுக்கு என்ன மகப்பேர் மருத்துவரா? அவுளியாக்களே நீங்க தான் பாஸ்போர்ட் சீக்கிரம் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணீங்களே, பாஸ்போர்ட் அதிகாரியா? அவர் என்ன செய்வாரு? அவர் என்ன, அவருக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? இறைவன் கேட்கிறான் திருமறையிலே, ஒமன் அவல்லு மின்மை எதுழு மின்தூனில்லாஹி மல்லா யஸ்தஜீபு லஹு இலா யௌமில் கியாமா. கியாமத் நாள் வரைக்கும், உலகம் அழியக்கூடிய நாள் வரைக்கும் அழைத்தாலும் பதிலளிக்க மாட்டார்களே, அவர்களை போய் அழைப்பவனை விட வழிகட்டவன் வேறு எவனா இருக்கிறான்? அல்லாஹ் கேட்கிறான். இவனை விட லூஸ் வேற யாரும் கேட்கிறான்? யாரை விட? நீ என்னத்தை கூப்பாடு போட்டாலும் சரி, அவன் என்னன்னு கேட்க மாட்டான், உனக்கு பதிலும் சொல்ல மாட்டான். அப்படிப்பட்டவனை போய் அழைக்கிறியடா, உன்னை விட முட்டாப்பை வேற எவன்டா இருக்கிறான்? அல்லாஹ் கேட்கிறான். நாங்க கேட்கிறோம். என்னடா நம்மளையெல்லாம் முட்டாப்பைன்னு சொல்லி விட்டான், சின்ன பையன், அப்படி நினைக்க கூடாது. அல்லாஹ்வுடைய வார்த்தையை தான் நான் சொல்றேன். சூரத்துல அஹ்காஃப்ல 4வது வசனத்துல அல்லாஹ் இந்த செய்தியை கேட்கிறான், கேள்வி கேட்கிறான். கேட்டதோடு விட அடுத்து சொல்றான், வஹும் அன் துஆஇஹிம் காஃபிலூன். கேட்கறதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்கன்றது மட்டும் இல்லப்பா, நீ கேட்கறதே அவங்களுக்கு தெரியாதுப்பா. நீ கேட்கறத பத்தி அவங்களுக்கு என்ன நாலேஜும் கிடையாது. நம்மள இப்படி ஒருத்தன் கேட்டுக்கிட்டு இருக்கிறான், நம்மிடத்தில் ஒருத்தர் கையேந்தி பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார் என்பது கூட தெரியாமல் அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவங்கள்ட்ட போய் நீ கேட்கிறியப்பான்னு அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய துவா என்ற வழிபாட அவுளியாட்ட போய் சேரவன் அல்லாஹ் ஒத்துக்குவானா? அல்லாஹ் இந்த பாவத்தை அங்கீகரிப்பானா? மன்னிப்பானா? கேட்டா நம்ம ஆள்கள் அதுக்கு வியாக்கியான தத்துவங்கள் வேற, நியாயப்படுத்துறது.
என்ன தத்துவம்? அல்லாஹ் எவ்வளவு பெரிய இடத்துல இருக்கிறான், அவன் ரொம்ப பயங்கரமான பராக்கிரமசாலி, அவன்கிட்ட போய் நம்ம டக்குன்னு கேட்டா கதையாகுமா? அதனால அவுளியாக்கள் வழியாக நாங்க போய் கேட்கிறோம், அவுளியாக்கிட்ட சொல்லி நீங்க கேட்டு வாங்கிட்டாங்கிறோம். அல்லாஹ்ட்ட கேட்கறதுக்கு எதுக்கு அவுளியா ரெக்கமெண்டேஷன்? முதல்ல அல்லாஹ்வுக்கு உங்களை பத்தி தெரியாதா? ஒரு முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கு ஒரு எம்எல்ஏ துணைக்கு கூட்டிட்டு போனா முதலமைச்சருக்கு உங்களுக்கு தெரியாது, கூட்டிட்டு போனாரு. ஒரு நீதிபதி இடத்துல வாதத்தை எடுத்து வைக்கிறதுக்கு வக்கீல கூட்டிட்டு போறோம்னா நீதிபதிக்கு உங்களுடைய வாதம் தெரியாது, வக்கீல வச்சு வாதாடுறீங்க. அல்லாஹ்விடத்துல நீங்க கையேந்திரீங்கன்னா அல்லாஹ்வுக்கு உங்களை பத்தி தெரியாதா? ஆளை கூட்டிட்டு போறீங்களே. நீதிபதிட்ட போய் நின்ன உடனே நீதிபதி யாராவது கேட்பாரு, தெரியாது, ஆளு தெரியாது. ஒரு முதலமைச்சர் போய் நீங்க நின்னீங்கன்னா யாரா வீட்டுக்குள்ள பூசா இருக்குது ஆளுங்க கேட்பாரு. அல்லாஹ் அப்படி கேட்பான உங்களை பார்த்து, என்னடா இது இந்த ஆளு பூசா நம்மகிட்ட கேட்கறான், யாருன்னு தெரியலையே. படைச்சவனுக்கு உங்களை பத்தி தெரியாதா? அதையெல்லாம் விட அல்லாஹ் கேட்கறதுக்கு அவுளியாவை கூப்பிடுறீங்களே. அல்லாஹ் என்னமோ கோபக்கார மாதிரி, அவுளியா என்னமோ உங்க மேல பாசம் உள்ளவர் மாதிரியும், ஒரு அம்மாவிடத்துல புள்ள கேட்டு அத்தாட்ட வாங்கி தர்ற மாதிரி, அம்மா அத்தா கோபக்காரரு, அம்மா ரொம்ப பாசமானவங்க, அம்மாட்ட கேட்டு அத்தாட்ட இருந்து காசை வாங்கிக்கலான்றது மாதிரி அவுளியாக்களை கூட்டிட்டு போறீங்களே. உண்மையில அல்லாஹ்வை விட இந்த உலகத்துல உங்கள் மீது பாசமும் நேசமும் காட்டக்கூடியவர்களா இந்த அவுளியாக்கள்? இறைவன மாதிரி மனிதர்கள் மீது இரக்கம் காட்டக்கூடிய படைப்பு உலகத்துல யாரும் கிடையாது. உங்களுடைய பெத்த தாய் கூட அல்லாஹ் காட்டுற மாதிரி உங்கள் மீது பாசம் காட்ட முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இறைவன் உங்கள் மீது எவ்வளவு கருணை காட்டுறான் தெரியுமா? திருமறை குர்ஆன்ல பேசுகிறான், யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். பாவம் செய்துவிட்ட என்னுடைய அடியார்களே, கூப்பிடும் போதே எப்படி கூப்பிடுறான் பாருங்க. எத்தனையோ விதத்துல கூப்பிடுவான் அல்லாஹ். மூமின்களே, காபிர்களே, வேதக்காரர்களே, பல விதத்துல அல்லாஹ் குர்ஆன்ல கூப்பிடுறான். ஒரு இடத்துல கூப்பிடுறான், யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்கள் பாவம் செய்து கொண்டவர்களே, பாவிகளே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். அல்லாஹ்வை மாதிரி உங்களுக்கு அருள் செய்யக்கூடியவன் யாரும் கிடையாதுப்பா. என்கிட்ட கேளு, நான் தராம இருப்பேனா? நான் உன்னை மன்னிக்காம இருப்பேனா? கேளு என்கிட்ட. கேட்டா அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறாங்க. நாம தப்பு செஞ்சுட்டு பாவம் செஞ்சுட்டு யாரெல்லாம் பாவம் பண்ணிட்ட ரப்பே என்னுடைய பாவத்தை மன்னிச்சிடறா என்று நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்தினால் அல்லாஹ் அதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறான். உலகத்தில் எந்த தாயாவது மகிழ்ச்சி அடைவாளா பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டா? போனா போகுது, மன்னிக்க வேண்டுமானாலும் செய்வான். ஒரு கடையில ஒருத்தர் வேலை பார்க்கிறார், மளிகை கடையில சாமான வீணாக்கி விட்டார் வேலைக்கார். அட்டத்தை அடுக்கி வைக்கிறோங்கிற பேர்ல ஒரு பாட்டில மேல இருந்து கவுத்து ஒரு 500 ரூபாய் நஷ்டமாக்கிட்டார் முதலாளி. முதலாளிகிட்ட மன்னிப்பு கேட்கிறார். முதலாளி தெரியாம விழுந்துருச்சு, கைதவறி விழுந்துருச்சு. முதலாளி சந்தோஷப்படுவாரா? பரவாயில்லையே தம்பி, உடைச்சிட்டியா? 500 ரூபாயா? பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம்டா. என்ன சொல்லுவாரு? மன்னிக்கிற ஆளா இருந்தா கூட வான் பண்ணுவார். சரி சரி, இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டேன், இன்னும் ஒரு திரும்ப இது மாதிரி நடந்துச்சு, உன் சம்பளத்துல பிடிச்சிருவான் பாரு. வேற வழி இல்லாம வேண்டா வெறுப்புல மன்னிப்பாரு. மகிழ்ச்சி அடையக்கூடிய முதலாளி உலகத்தில் உண்டா? ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இறைவன் அவனிடத்திலே நீங்கள் செய்த பாவத்திற்காக மன்னிப்பு கேட்டால் அவன் மகிழ்ச்சி அடைகிறான், சந்தோஷப்படுகிறான். சந்தோஷத்துடைய அளவு என்ன தெரியுமா? அந்த அளவையும் ஒரு உதாரணத்தை கொண்டு விளக்குறாங்க. ஒரு பாலைவனத்துல ஒரு பயணி ஒருத்தன் பயணம் செய்து கொண்டிருக்கிறான். ஒட்டகத்துல பயணம் பண்றான். ஒரு இடத்துல தூக்கம் வருது, சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் படுப்பமேனு மரத்தடியில படுக்கிறான். ஒட்டகத்துக்கு மேல சாமான் இருக்கிறது.
ஒட்டகத்துக்கு மேல உடைய துணிமணிகள் இருக்கிறது. தூங்கி எந்திரிச்சு பார்க்கறான், ஒட்டகத்தை காணோம். எப்படி இருக்கும் அந்த பையனுக்கு? என்னடா இது, ஒட்டகத்தை காணோம், துணிமணிகள் இல்ல, சாப்பாடு இல்ல, பாலைவனத்தில் எப்படி நடக்கிறது, பயணம் பண்றது? நடந்தும் போக முடியாது. ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்கனா அவ்வளவுதான், 50 கிலோமீட்டர் நடந்த மாதிரி காலு உள்ள இறங்கி இறங்கி ஏறும். நடந்து பயணத்தை முடிக்கவும் முடியாது. ஆஹா, முடிஞ்சு போச்சு, நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இனிமே நம்ம அவ்வளவுதான், நம்ம கதை அதோகதிதான் என்று ஒரு முடிவுக்கு வந்தவனாக மீண்டும் அழுது தேம்பி திரும்பவும் அப்படியே அந்த இடத்திலே படுத்து தூங்கி விடுகிறான். திரும்ப எண்ணுகிறான் 2வது முறையா. எழுந்து பார்த்தா பக்கத்துல ஒட்டகம் அப்படியே அவனுடைய அந்த சாமான்களோடு திரும்ப வந்து நிற்குது. அந்த பயணியினுடைய உள்ளத்தில் எப்படி சந்தோஷம் இருக்கும்? வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், இனிமே நம்ம பிழைக்க மாட்டோம் என்று நினைத்த ஒருத்தனுக்கு திரும்பவும் அவனுக்கு உயிர் கிடைத்ததை போன்ற ஒரு மகிழ்ச்சி இருக்குமே. அந்த மகிழ்ச்சியில இறைவனுக்கு நன்றி சொல்லுகிறான். தலைகால் புரியாத சந்தோஷத்துல இறைவனை பார்த்து பேசுகிறான், என்னுடைய அடிமையே, இந்த எஜமானனுக்கு அருள் புரிந்தவனே, உனக்கு எல்லா புகழும் நன்றி சொல்றான். இறைவனை பார்த்து எப்படி கூப்பிடுறான்? என்னுடைய அடிமையே கூப்பிடுறான். இந்த எஜமானனுக்கு அருள் புரிந்தவனேங்கிறான். இவன் எஜமானனா இறைவனுக்கு? எஜமானன் நினைச்சுக்கிட்டு சொல்லல, சந்தோஷத்துல மகிழ்ச்சிங்கள என்ன சொல்றதுன்னு தெரியாம வாய் கொளறி ஒண்ணு கிடக்கு ஒண்ணு. அல்லாஹ்வை பார்த்து அடிமைங்கிறான், தன்னை பார்த்து எஜமானுங்கிறான். காரணம் சந்தோஷத்தினுடைய உச்சகட்டத்துல. ரசூலுல்லாஹ் இதை சொல்லிட்டு விளக்குறாங்க, இந்த மனிதன் எந்த அளவிற்கு சந்தோஷத்தினுடைய உச்சாணி கொம்பிலே போய் அமர்ந்து நிலை தடுமாறி நிற்கிறானோ, அதே போன்று ஒரு மனிதன் தவறு செய்துவிட்டு தன்னை படைத்த இறைவனிடத்திலே, இறைவா நான் தவறிழைத்து விட்டேன், என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு, இனிமேல் ஒரு காலம் இந்த பாவத்தின்பால் நான் தலை வைத்து படுக்க மாட்டேன் என்று கரஞ்சேந்தி அழுது பிரார்த்தித்தால் அந்த இறைவன் இவனை போன்று மகிழ்ச்சி அடைகிறான். சுப்ஹானல்லாஹ். மகிழ்ச்சியான மன்னிப்பு கேட்டா மகிழ்ச்சி அடைகிற ஆள் உலகத்தில் உண்டா? அந்த மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடா மலக்குகளை கூப்பிடுவானா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கூப்பிட்டு சொல்லுவானா, இதோ பாருங்கள் என்னுடைய அடியான், அவனுடைய பாவத்தை மன்னிக்கிற அருள் நிறைந்த இறைவன் நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு என்னிடத்திலே பிரார்த்திக்கிறான், இதோ நீங்கள் சாட்சியாக இருங்கள், இவனது பாவத்தை நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்வான். நேசர்னு நினைச்சதாவது பரவாயில்லை, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்கத்தை போய் அவர்கிட்ட செய்றீங்களே, அவர்கிட்ட போய் கையேந்திரீங்களே, துவா செய்றீங்களே, வணக்கம் இல்லையா? அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்கத்தை அவனது அடியாருக்கு செஞ்சால் அது பற்றிய இஸ்லாத்தினுடைய நிலை என்ன? அதே நிலையில் நீங்கள் மரணித்தால் இறைவனுக்கு செய்ய வேண்டிய வழிபாட்டை இறைவன் அல்லாத அவனது படைப்புகள் ஏதேனும் ஒன்றுக்கு செய்துவிட்டு அதே நிலையிலே மரணித்தால் இறைவன் சொல்லுகிறான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனது இடத்திலே வேறு யாரேனும் வைக்கப்படுகிற பாவத்தை ஒரு காலம் மன்னிக்க மாட்டான். யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா, அது அல்லாத வேற பாவத்தை தான் நாடியவங்களுக்கு மன்னிப்பான். ஆனா அவன் இடத்துல இன்னொரு ஆளை கொண்டு வச்சா, அவனுக்கு செய்ய வேண்டிய வழிபாட்டை வேற யாருக்காவது செஞ்சா அந்த பாவத்தை மாத்திரம் இறைவன் ஒரு காலம் நான் மன்னிக்கவே மாட்டேன் குர்ஆன்ல சொல்லி காட்டுறானே. அதை யோசித்து பார்த்தால் தர்காவுக்கு போவோமா? அவுலியாட்ட போய் கையேந்துவோமா? அவுலியாக்களை சிபாரிசுக்கு கூப்பிடுவோமா? அவுலியாக்கள்கிட்ட போய் துவா செய்வோமா? இத்தனை பெரும் பாவத்தை நம்முடைய சமுதாயம் செய்து கொண்டிருக்கிறது. நம்முடைய மார்க்க அறிஞர்கள் என்றைக்காவது இது குறித்து எச்சரித்திருப்பார்களா? இதனுடைய பாவத்தை மக்களுக்கு விலக்கி கொடுத்திருப்பார்களா? கேட்டா அதுல இருந்து வருமானம் வருது. வருமானம் வந்தா என்னத்தை வேணாலும் அங்கே இருப்பீங்களா? காசு பணம் வந்துச்சுன்னா இஸ்லாத்தினுடைய எந்த ஒழுங்குகளையும் பேண மாட்டீங்களா? அப்ப வட்டி கடை நடத்துங்களேன், வேற பலான ரூட்ல சம்பாத்தியம் பண்ணுங்களேன், காசு வரும். காசுதான் நோக்கம் என்று சொன்னால் இஸ்லாத்தினுடைய எல்லா மாண்புகளையும் தூக்கி எறிவீர்களா?
அல்லாஹ் காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஹலாலான எத்தனை வழிமுறைகளை கற்று தந்திருக்கிறான். அதுல எல்லாம் கொஞ்சம் கூட அக்கறை காட்டாம இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையாக இருக்கிற ஏகத்துவ கொள்கையில வேட்டு வைக்கக்கூடிய காரியத்தை தம்முடைய அறியாமையினால் நம்முடைய சமுதாயம் செய்து கொண்டிருக்கிறது. அது குறித்து எச்சரிக்கிறோம், செய்யாதீங்கப்பா, அது பாவம், அல்லாஹ் விரும்பாதது, அல்லாஹ் மன்னிக்காத பெருங்குற்றம். இதைத்தான் சொன்ன. இது தவறா? தூய்மையான முறையில் இஸ்லாத்தை பின்பற்றுங்கள் என்று சொன்னது அது நாங்கள் செய்த குற்றமா? இதை நாங்கள் சொல்றோம். இதை ஒரு சாரார் எதுக்குறாங்கன்னா அதுலயும் பல பேருக்கு வருமானம் போகுது, அதனால எதுக்குறாங்க. ஒரு கந்தூரி நடத்துவாங்க, ஒரு கொடியேற்று விழா நடத்துவாங்க, ஒரு உருவஸ் நிகழ்ச்சி நடத்துவாங்க, வியாழக்கிழமை தோறும் ஆளு போட்டு பாத்தியா ஒரு வேலையை பார்ப்பாங்க. ஒவ்வொரு வாரமும் மாதமும் ஆயிரக்கணக்கிலே பணம் வந்து குவிகிறது. இவ்வளவு பணத்தை இழக்கிறதா? அல்லாஹ்விடத்தில் இந்த பணத்துக்கு பதில் சொல்லணுமே, கணக்கு காட்டணுமே, அந்த பதில் அந்த அக்கறை வேண்டாமா? நாளை நரக நெருப்புல போட்டு நம்மள பொசுக்குவானே. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யௌமத்து கல்லபு உஜூஹும் பின்னார் யகூலூன யா லைதனா அதான அல்லாஹ் வ அதான ரசூலா. நரக நெருப்பில போட்டு சில முகங்களை புரட்டுகிற பொழுது அங்க கடந்து புலம்புவாங்களாம், நாங்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டுமே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டுமே. இன்னா அதானா சாதத்தனாவ குபரானா ஃபஅல்லூன சபீலா. எங்களுடைய முன்னோர்கள் காட்டிய வழியில போனோம், எங்களுடைய பெரியார்கள் காட்டிய வழியில போனோம், எங்கள இருக்கிற மேன்மக்கள் காட்டிய வழியில போனோம். ஃபஅல்லூன சபீலா, எங்களை வழிகெடுத்து விட்டார்களே. ரப்பனா ஆத்திஹிம் லைஃபைனி மினல் அஸாப். இறைவா, எங்களை வழிகெடுத்த எங்கள் தலைவர்களுக்கு, எங்களை வழிகெடுத்த எங்கள் பெற்றோர்களுக்கு, எங்களை வழிகெடுத்த எங்கள் ஆளுங்களுக்கு, எங்களை வழிகெடுத்த எங்கள் முன்னோர்களுக்கு நீ 2 மடங்கு வேதனை கூடலா. அவன் கெட்டதுக்கு ஒரு வேதனை, எங்களை கெடுத்ததுக்கு ஒரு வேதனை, இரட்டை வேதனை வழங்கு என்று நாளை மறுமையில நரகத்தில் கிடந்து சில மக்கள் புலம்புவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. அந்த வேதனையிலிருந்து தப்பிப்பதற்கு, அந்த வேதனையிலிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த சமுதாயத்துக்கு பிரச்சாரம் செய்கிற இது தவறா? இது எங்களுடைய பிரச்சாரத்தில் முக்கியமான பிரச்சாரம். வேற என்ன செய்கிறோம்? சமூக ரீதியாக சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகள், இந்த சமுதாயத்துக்கு இழைக்கப்படுகிற கொடுமைகள், இந்த சமுதாயத்தினுடைய பறிக்கப்படுகிற உரிமைகள், அந்த உரிமைகளை கட்டி காப்பதற்காக, இந்த நியாய அநியாயங்களை இந்த சமூகத்திற்கு பெற்றுத் தருவதற்காக களம் இறங்கி போராடுகிற வேலைகளையும், அதற்காக மக்களை திரட்டுகிற பிரச்சாரங்களையும் செய்கிறோம். இப்படி 2 விதமான பணிகளை கையில் எடுத்து செய்கிறோம். இதில் எந்த தவறுகளையும் நாங்கள் இழைத்து விடவில்லை, எந்த பாவத்தையும் நாங்கள் வரம்பு மீறி செய்துவிடவில்லை, எந்த ஒரு குற்றத்திற்கும் நாங்கள் ஆளாகி விடாமல் இறை சட்டத்திற்கு உட்பட்டு, இறை தூதருடைய போதனைகளுக்கு உட்பட்டு, மார்க்கம் என்று சொன்னால் திருமறை குர்ஆனில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுதான் மார்க்கம். நபிகள் நாயகத்தின் போதனைகளில் என்ன காட்டித் தரப்பட்டிருக்கிறதோ அதுதான் மார்க்கம். அதை தாண்டி மார்க்கத்தின் பேரால் யாரு சொன்னாலும், என்னுடைய தந்தை செய்தாலும், என்னுடைய ஊர்காவல் செய்தாலும், மொத்த உலகமே செய்தாலும் அது குற்றம் என்று குர்ஆனை எடுத்து சொல்லி பிரச்சாரம் செய்கிறோம். சமூக விடுதலைக்காக பிரச்சாரம் செய்கிறோம். இந்த 2ஐ தான் கடந்த பல வருடங்களாக மக்கள் மத்தியிலே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த 2இன் படி நடந்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவதற்குரிய நல்லொருளை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர்.